நியோமேக்ஸ் நிறுவனத்தின் 600 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறையினரால் 600 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளது. நியோமேக்ஸ் நிறுவனத்தின் 600 கோடி ரூபாய் சொத்துக்கள் அமலாக்கத்துறையால் முடக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் செல்வகுமார். முழு விவரம். நியோமேக்ஸ் நிறுவனம் மதுரையில் இருக்கக்கூடிய எஸ் காலனி பகுதியில் தன்னுடைய தலைமையகத்தை வைத்துக் கொண்டு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் நிதி நிறுவனத்தை நடத்தி வந்தது. இந்த நிதி நிறுவனத்தில் பாலசுப்ரமணியம், வீரசக்தி உள்ளிட்ட பலர் அதனுடைய இயக்குநராக செயல்பட்டு வந்தார்கள். கூடுதலாக, அதாவது ரியல் எஸ்டேட் தொழிலில் நீங்கள் கொடுக்கின்ற பணத்தை நாங்கள் முதலீடு செய்தால் அதில் வரக்கூடிய பணத்தில் கூடுதலாக உங்களுக்கு அதிக அளவில் நாங்கள் பணம் தருகிறோம் என்று ஆசை வார்த்தையை கூறியதால் பல ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி உள்ளிட்ட பொதுமக்கள் பல 100 கோடி ரூபாய் இதில் தங்களுடைய பணங்களை முதலீடு செய்திருந்தார்கள். 2010 துவக்கப்பட்ட இந்த நிறுவனம் 2022க்கு பிறகாக முறையாக அந்த பணத்தை அந்த முதலீட்டாளர்களுக்கு கொடுக்காததால் தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்தது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த நிதி நிறுவனத்தினுடைய சொத்துக்களை எல்லாம் உடனடியாக முடக்க வேண்டும் என கூறி அந்த பொதுமக்கள் பல நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடர்ந்திருக்கிறார்கள். அந்த வழக்கு ஒருபுறம் நிலுவையில் இருக்கிறது. இதனிடையே அமலாக்கத்துறையின் சார்பாக இந்த வழக்கம் விசாரணை செய்யப்பட்டு தற்போது அந்த நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய பல்வேறு சொத்துக்கள் தமிழகம் முழுவதும் இருக்கிறது. அந்த சொத்துக்களில் கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் மதிப்பிலான தற்போது இந்த மார்க்கெட் நிலவரம் என்று சொல்லக்கூடிய தற்போது நிலவரத்தின்படி 600 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த சொத்துக்களை அமலாக்கத்துறை தற்போது முடக்கி இருக்கிறார்கள்.